வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் தனுஷ் தான் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களுக்கு விருந்து வச்சு ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காரு. குட்டி ஸ்டோரி எல்லாம் மயமாக பண்ணியிருக்காரு. வழக்கமான நடிகருங்கிற ட்ரெண்டிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்கிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. என்ன விஜயை சீண்டுகிறாரா தனுஷுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தனுஷ் ஸ்பீச்சில் அஜித்தை முன்னுதாரணமாக காமிச்சிருக்காரு. நம்ம தலை அஜித்துங்கிறாரு. முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு. விஜயை எந்த கோடும் பண்ணாம அஜித்தை கோட் பண்ணி சொல்றாரு. நம்ம தோத்துட்டோன்னு உலகமே சொன்னாலும், யாருமே சொன்னாலும் நம்பாத, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு தன்னம்பிக்கை ஸ்பீச்சுக்கு தலை அஜித்துன்னு கோட் பண்ணி சொல்றாரு. அப்போ அஜித்தை குறிப்பிட்டு தனுஷ் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ விஜய் முதலமைச்சராக இருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்காரு, நானும் வரப்போறேன் அப்படிங்கிறப்ப அரசியலுக்கு வராத அஜித்தை தன்னுடைய ரோல் மாடலாக பேசுறாரு. விஜயை சீண்டவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, விஜயை பற்றியே பேசல. இது ஒன்று. அப்புறம் ரஜினிகாந்தை பற்றியும் பேசலை. ரஜினிகாந்துடைய ஸ்டைலு, அவர் படம், அவர் ஃபோட்டோ காமிச்சு வளர்ந்தவர் தான் தனுஷெல்லாம். ஆனால் இப்போ தன்னை ஒரு தலைவர் மாதிரி, அதோ மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு பேசக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. 44 வயசு ஆயிடுச்சா, இனி அடுத்து பாலிடிக்ஸு, நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிறது, இந்த அன்னதானம் வர்றது, ரத்த தானம் பண்ணுங்கிறது, ரசிகன் மன்றங்களாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி டைலாக்லாம் வரும்போது ஏதோ ஒரு அடுத்து பொது வாழ்க்கைக்கு வரப்போகிறாரு, அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிற சிம்டம்ஸ் தெரியுது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க கௌரவா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால் அந்த கௌரவா நாயுடு சங்கம் தான் பின்னாடி இருக்குது, கௌரவா நாயுடு தரக்கூடிய பேக்கப்பில் தான் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருங்கிறாங்க. ஏதோ சுப்பிரமணிய சிவா அந்த தனுஷ் கொடியெல்லாம் அப்படி காமிக்கிறாரு, அது கௌரவா நாயுடு கொடின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. நமக்கு எத்தனை தலைவலியை தான் தமிழ்நாட்டு மக்கள் தாங்குவாங்க? இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதே நமக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. இவங்க என்ன தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுவரையும் செஞ்சுட்டாங்க, இனி என்ன தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடுக்கும் மொழி உணர்வுக்கும் பாஜகவை எதிர்ப்பதற்கும் டெல்லியை எதிர்ப்பதற்கும் இந்த வந்தே மாதத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளி வந்தே மாதத்தை கொண்டு வந்துட்டாங்க. வந்தே மாதத்தை பற்றி பேசினாலே 2 ஆண்டு கால தண்டனைங்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. தமிழீழ தலைவர் தனுஷ் அப்படின்னு ஒரு போஸ்டர் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படின்னா அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணைகள், பேச்சுக்கள் அடிப்படுது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம்தான், டெல்லி தமிழ்நாட்டில் இனி சினிமாக்காரர்களை நம்பி தான் இருக்குது. டெல்லி சினிமாக்காரர்களை இறக்கிக்கிட்டே இருக்கும். அது லாரன்ஸாக இருப்பார், இடையில அண்ணாமலை இறக்குனாங்க. அண்ணாமலை சினிமாக்காரர் கிடையாது, இருந்தாலும் பாஜக இறக்கி அவர் ஒரு பேட்டனை இறக்க ட்ரை பண்ணுறாங்க. லாரன்ஸ் வந்தார், அவர் கொஞ்சம் ஓவராக வாய் பேசி அடி வாங்கிட்டு அமைதியாக ஓடிட்டார். திருநாயி அது இதுன்னு ஏதோ பேசி, எனக்கு ஓட்டு போடாதவன் திட்டுறவன்லாம் திருநாய்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, அப்புறம் நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லன்னு இருந்தார். அதோட அவுட்டு. என்ன ஆனாருன்னு தெரியல. விஜய்கிட்ட ஒட்ட போகிறாரா, அண்ணாமல்கிட்ட ஒட்ட போகிறாரா, அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரான்னு பேசிட்டு இருந்த நேரத்தில் அவர் ஸ்டைலில் அப்படி சலாம் வச்சு ஓடி போயிட்டார் லாரன்ஸு. இப்போ தனுஷ் இவர் வந்துருவார், இவர் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சினிமா வாய்ப்பே இல்லை, கடைசியாக எந்த படமும் ஓடலை. இந்த நிலையில் தனுஷ் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். கரெக்டாக பிஜேபி டெல்லி கடைசியாக 2 தேசிய விருது இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. கேப்டன் மில்லர் அதுவும் ஒரு குப்பை படம், ராயன் படு மொக்க படம். இதை நான் சொல்லங்க, தனுஷே சொல்லியிருக்காரு. நான் சொன்னதான் சொன்னேன். ராயன் மொக்க படங்கிறது தனுஷே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ராயனை விட நல்ல படங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் நடித்து அந்த மொக்க படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அப்போ தனுஷ் என்ன மனசில் இருக்கிறத அப்பாவித்தனமாக வெளியே உளறிட்டார். தான் நடித்த ராயன் தகுதி இல்லாத படங்கிறத அவரே சொல்லியிருக்கார். அப்போ தகுதி இல்லாத படத்துக்கு எப்படி 2 விருது தனுஷுக்கு இவ்வளவு வீடு பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விருதுகள்லாம் கொடுக்குதுன்னா, இது எந்த அரசியலும் இல்லை, அவருடைய தகுதிக்கு கிடைக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இதில் அரசியல் இருக்குது. நான் ராயன் படத்துக்கு விருது கிடைத்தது குறித்து ஏற்கனவே ஜீவா சினிமாவில் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுனதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது வலுப்படுத்தும் விதமான விஷயங்கள் நடக்குது. தனுஷால தன்னுடைய படம் நல்ல படம் தானே, எனக்கு தேசிய விருது கிடைச்சா ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்க, என்னைய தட்டி கொடுத்து வளருங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. அவராலேயே ஒப்புக்கொள்ள முடியல. ராயன் ஒரு மொக்கையான வன்முறையை தூண்டுகின்ற, குழந்தைகள்லாம் பார்க்கவே முடியாத ஒரு A+ கண்டென்ட் உள்ள ஒரு படுமட்டமான படம். இந்த படத்துக்கு போய் தேசிய விருது. நான் என்ன சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் கண்டுக்காம விட்டுருந்தா யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விமர்சிக்கிற அளவு கூட தகுதி கிடையாது. அந்த படம் வழக்கமான கமர்ஷியல் படம், லாஜிக்கே இல்லாத படம். அதுக்கு தேசிய விருதுலாம் கொடுத்தா 4 பேர் கேட்பானா இல்லையா? ஏன்னா பிற மாநிலத்தை சேர்ந்தவெல்லாம் பார்த்து நம்மளை காரி துப்ப மாட்டானா, ஐயோ இந்த படத்துக்காக நேஷனல் அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போனா உங்கள் இதில் கமர்ஷியல் படம் எப்படி இருக்குன்னு கேட்பான். நேஷனல் அவார்டு வாங்குற படமே எவ்வளோ கேவலமாக இருந்தால், அப்போ சராசரியான கமர்ஷியல் படம் எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நம்மளை பார்த்து காரி துப்ப மாட்டானா? அதெல்லாம் தான் எனக்கு வருத்தமாயிருச்சு. டேய், நீங்கள் தனுஷுக்கு கொடுங்க, இல்லை வேற ஏதாவது யாருக்கு வேணாலும் கொடுங்க, பட் இதை போய் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டின் முகம்னு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு என்னடா, இந்த படத்தை காமிச்சிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். அதுதான் நான் வருத்தப்பட்டேன். ஆனால் தனுஷ் அதை ஒத்துக்கிறாரு, உண்மைதான், இது மட்டமான படம் தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
புதுப்பேட்டைக்கு எனக்கு கிடைக்கல. அப்ப நீங்க கேட்டீங்களா? எனக்கு புரியல. புதுப்பேட்டை அவர் அளவில் சூப்பர் படங்கிறாரு. அதுவே ஒரு வன்முறையை தூண்டுற படம் தான். அது ஒன்றும் பெரிய இந்த படம் கிடையாது. வழக்கம் போல ஆபாசம், ரெட்டை அர்த்தம் உள்ள வழக்கமான அவருடைய பாணி படம் தான். அதுக்கப்புறம் மயக்கம் என்ன, 3, இவர் சொன்ன படமே வந்து பெரிய ஒருத்தான படங்கள் கிடையாது. அதுல எனக்கு தெரிஞ்ச இந்த அசுரன், கர்ணன், இந்த மாதிரி 2-3 படங்கள் வேணா சொல்லலாம். அப்புறம் பாலு மகேந்திராவுடைய ஒரு படம் கனாக்காலம் இருக்கு. அது உண்மையிலேயே அருமையான படம். அதுக்கு தேசிய விருது கிடைக்கலன்னு எனக்கே வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா உண்மையிலே தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்க கதாநாயகியும் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க படத்துல. பிரியாமணியும் பாலு மகேந்திரா படம் ரொம்ப சூப்பரான படம். அதை நான் மறுக்கவே மாட்டேன். தனுஷ் சொல்றது 100 விழுக்காடு உண்மை. ரொம்ப நல்ல படம். அதுக்கு அவர் தேசிய விருது எதிர்பார்த்தாராம், கிடைக்கலையா. உண்மையிலே எதிர்பார்த்தது நியாயம், அந்த படத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப தனுஷ் என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்ல படமா அவர் கிடைக்கலையா. அது நல்ல படம்னு சொல்றதுலயுமே பல படம் குப்பை படம் தான். அது அவர் சும்மா அப்படியே அவரா சேர்த்துக்கிறாரு. எல்லாம் மசாலா படம் தான் அவர் சேர்த்து சொல்றாரு. ஆனா இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது கிடைக்கும் அவ்வளவுதான். அந்த டைம், அதிர்ஷ்டம், நேரம், இந்த மாதிரி டயத்துல சொல்றாரு. அது கிடைக்கும்னு நினைச்சோம், கிடைக்கல. இதுக்கு வந்து கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னா, அப்ப அவரே ஒப்புக்கொள்றாரு. தேசிய விருதுங்கிறது திறமையான படங்களுக்கு தருவதில்லை, அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு வழங்கப்படுது. இதுக்கு மேல ஓப்பனா தனுஷ் சொல்ல முடியாது இல்லைங்க. பச்சையா எப்படி சொல்ல முடியும்? தகுதி இல்லாத படம்னு அவரே ஒப்புக்கிட்டு இந்த தகுதி இல்லாத படத்துக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே நல்ல படம் நடிச்சேன், அதுக்கு கிடைக்கல, பட் இது மட்டமான படம், இதுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நல்ல படம் வந்திருக்கு, அதுக்கு கிடைக்கல. வாழைக்கு வரல, லப்பர் பந்துக்கு வரல, ப்ளூ ஸ்டாருக்கு வரல, அதெல்லாம் நல்ல படம். மரியானும் அதுவும் பக்கத்துலேயே நிற்க முடியாது. அந்த படங்கள்லாம் எவ்வளோ சிறப்பான படங்கள். ஆனா அதுக்கு கிடைக்கலைங்கிறத தனுஷ் ஒத்துக்கிறாருன்னா, அப்ப இதுக்கு விருதுகள் வாங்கப்படுதா, கொடுக்கப்படுதா, பேரம் பேசப்படுதா, ஆட்களை உருவாக்குறாங்களா விருது கொடுத்து டெல்லி? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப அரசியலுக்கு வருவதற்கு தனுஷ் போன்றவர்கள் தயாராகிருக்கிறாங்க. இதுல கௌரவா நாயுடு, கம்மா நாயுடுன்னு அந்த காமெடி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. நாயுடு சங்கங்கள் அவங்க சாதி சங்கங்கள் தான் தூண்டி விடுறது அப்படிங்கிறாங்க. அந்த கொடியே ஏதோ கௌரவா நாயுடுங்கிறாங்க. இது குறித்து எனக்கு உண்மையான செய்தி தெரியல, உண்மையா பொய்யான்னு. ஆனா என்னைய பொறுத்த வரையும் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஜாதிய பின்புலத்துல வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. இந்த சாதி அப்படின்னு சொல்லி வந்தவங்க பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாது. நம்ம சரத்குமார் அவர்கள் இருக்காங்க, கார்த்திக் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜாதியை சொல்லி முன்னிறுத்தி வந்தா யாருமே ஜெயிக்க முடியாது. அரசியலுக்கு ஜாதி கடந்த முகமா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். விஜய் கூட அதுக்கு உதாரணம். விஜய்க்கு பாருங்க எந்த சாதி அடையாளமும் இல்லை, அதனாலதான் அவர் ஜெயிச்சாரு. நீங்க தனுஷ் வரும்போதே நாங்க கௌரவா நாயுடு, கம்மா நாயுடுன்னு சொல்லிட்டு வந்தா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. அது இல்லைனாலுமே வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். ஸோ இப்போ தனுஷ் போன்றவர்கள் ஏன் டெல்லியால் இறக்கப்படுறாங்க? இப்போதானே விஜய் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் பாஜக பிடிச்ச மாதிரி தானே இருக்கு. வந்தே மாதரம் வந்துருச்சு, தேசிய கீதம் 3 முறை பாடியாச்சு, சமஸ்கிருதம் வந்தாச்சு, பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி வந்தாச்சு, மும்மொழி கொள்கை சைலண்டா உள்ள இறங்கியாச்சு, மேகதாது பிரச்சனையில காங்கிரஸுக்கும் அடிபணிஞ்சாச்சு, பாஜகவுக்கும் அடிபணிஞ்சாச்சு. ஸோ தேசிய கட்சிகள் விரும்புகிற, இந்துத்துவ அமைப்புகள் விரும்புகிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பிஜேபி எதுக்கு தனுஷ் இறக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல், இதெல்லாம் தலைவிரித்து ஆடுது. கொஞ்சம் விஜய் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகுது. விஜய் கவர்மெண்ட்டை என்ன சொல்லி கொண்டு வந்தோம்? பெண்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, அவ்வளோ பாதுகாப்பா இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு ஒரு சின்ன ஒரு ஊசி விழுந்தா கூட சவுண்டு கேட்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது, லாக்அப் டெத்து நடக்காது, ஆணவ கொலை நடக்காது, தலித் மக்களுக்கு உரிமைகள், அப்படி இப்படி என்னென்னமோ பேசினாங்க. வந்து பார்த்தா ஆணவ கொலை எக்கச்சக்கமா நடக்குது, லாக்அப் டெத்து 3 நடந்துருச்சு, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு லாக்அப் டெத்து. எதையெல்லாம் சொல்லி சொல்லி விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ, ஸ்டாலின் அன்கள் லாக்அப் டெத்து, ஸ்டாலின் அன்கள் ஆணவ கொலை, ஸ்டாலின் அன்கள் பெண்கள் பாதுகாப்பு, அதெல்லாம் இந்த 2 மாசத்திலேயே எக்கச்சக்கமான நடந்துருச்சு. அப்ப விஜய் அன்பாப்புலர் ஆகுறாரு, குதிரை பேரம் நடத்துறாரு, இது எல்லாம் மக்கள்கிட்ட நெகட்டிவா போக அடுத்த ஆள டெல்லி இறக்கிடுவாங்க. பாஜகவுக்கு ஒன்றும் விஜயை கொண்டு வரணுங்கிறதுலாம் ஆசை கிடையாது. அவங்களுக்கு விஜய்ங்கிற இடத்துல அடுத்து தனுஷ், தனுஷ் இடத்துல ஜிவி பிரகாஷ், அடுத்து லாரன்ஸ், அடுத்து கென் கருணாஸ், யாரை வேணாலும் கொண்டு வருவாங்க. அந்த ஏன் பிரதீப் ரங்கநாதன் விட்டேனே, பிரதீப் ரங்கநாதன் ரேஸ்ல இருக்காருன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஏதாவது ஒன்று இந்த ஜென்சி கிட்ஸ் பேன் பார்த்து கை தட்டிட்டு இருந்தால் அந்த கூட்டத்தை அப்படியே பிடிச்சி அமுக்கி இவன் தான் உன்னை ஆகணும்னா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு இன்ஸ்டா குரூப் உருவாயிருச்சு. அந்த இன்ஸ்டோஃபோபியா கான்செப்ட்ல இருக்கிறவங்க அந்த இளைஞர்களை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு சினிமாக்காரங்களை ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தனுஷுடைய பேட்டர். இன்னைக்கு தனுஷ் அரசியல் களத்துக்கு வரப்போறேன் அது இதுன்னு 43 வயசுல வந்து அட்வைஸ் பண்றாரு, அன்பா இருங்க, உங்க எதிரிகள்கிட்டயே அன்பா இருங்கன்னு வள்ளலார் ரேஞ்சுக்கு பேசுறாரு. உங்க திரைப்படங்களை பார்க்குற எவனாவது அன்பா இருப்பானா? உங்களுடைய திரைப்படங்கள் என்ன? சமன்ஜி ரெயின்போ காலனியா இருக்கட்டும், காதல் கொண்டேனா இருக்கட்டும், துள்ளுவதோ இளமையா இருக்கட்டும், வட சென்னையா இருக்கட்டும், பொல்லாதவனா இருக்கட்டும், எல்லா படமுமே டபுள் மீனிங் வசனம், கெட்ட வார்த்தை,
வன்முறை, ரத்தம், இது மட்டும் தானுங்க. ரத்தம், வன்முறை, வெட்டு, குத்து, ரேப்பு, ஆபாசம், ரெட்டையர்த்த வசனம், இது மட்டும் தானே உங்க படங்கள்லாம். அது உங்க அண்ணன் இயக்குன எல்லா படங்களும் எக்ஸ்ட்ரீமா செக்ஸை பத்தி பேசுறது, ஆபாசம், பாலுறவு காட்சிகளை பத்தி பேசுறது, அது மாதிரி பெண்களை காமிக்கிறது, இது மட்டும் தானே உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் தெரியும். இப்படிதானே நீங்க இமேஜை கிரியேட் பண்ணி பசங்க மத்தியில, பள்ளிக்கூட பசங்க மத்தியில நேமானீங்க. நீங்க இந்த அன்பை போதித்தா வந்தீங்க. அன்பே சிவம், ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறீங்க 43 வயசுல. 19 வயசுல இருந்து 43 வயசு வரை நீங்க நடித்த படங்களை பட்டியலிடுவோமா? புதுப்பேட்டை, வட சென்னை, காதல் கொண்டேன், எல்லாமே ஆபாசத்தின் உச்சத்துக்கு, வன்முறையின் உச்சத்துக்கு போன படம். எந்த படத்துல மக்களுக்கான மெசேஜ் இருக்கு? ஒரு அசுரனை வேணா சொல்லலாம் நல்ல படம்னு. அப்புறம் அந்த பாலுமேந்திரா படம், அந்த ஒரு கனாக்காலம், இந்த ஒரு 2-3 படம், 4 படத்தை தவிர்த்து உங்களுடைய படங்கள் ஏதாவது மக்கள்கிட்ட வந்து அன்பை போதிக்கிற படம் இருக்கா? ஆபாசம் தானே, அறிவுறுப்பு தானே, இரட்டையர்த்த வசனம் தானே, வன்முறை தானே, ரவுடித்தனம் தானே. இளைஞர்கள் அப்படி தூண்டி விட்டு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம்ங்கிற கான்செப்டுக்குள்ள படிக்கிற பசங்களை படிக்க விடாம ஆக்கிற படங்கள் தானே உங்க படங்கள்லாம். நீங்க நல்லா இப்படி பேசி பேசி இளைஞர்களை படிக்க விடாம வெட்டித்தனமா ரசீது மன்ற கொடி வச்சு விசில் அடிச்சு அவன் பொம்பளை பிள்ளை பின்னாடி போறதா ஆம்பளத்தனம், பொம்பளை பிள்ளையை கிண்டல் பண்றதா ஹீரோயிசங்கிற மாதிரி படங்களா எடுப்பீங்க. இந்த ஒரு படத்துல மயக்கம் பண்ணங்கிற படத்துலலாம் நீங்க பைத்தியம் ஆயிருவீங்க. உங்க பைத்தியத்தை குணமாக்குறதுக்காகவே ஒரு பெண் வாழ்நாள் முழுக்க உங்கள்கிட்ட திரிவா. நீங்க அடிப்பீங்க, உதைப்பீங்க, வாங்கிக்கிட்டு உங்களுக்காகவே இருப்பா. நீங்க எவ்வளவு சைக்கோவா இருந்தாலும் உங்களை திருத்துறது தான் அந்த பெண்ணுடைய வேலை. இவ்வளவு மோசமான பெண்ணடிமைத்தனமான கலாச்சாரத்தை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தீங்க. அப்புறம் பெண்களை வந்து ஆண்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருளா பாவிச்சு அடிடா அவளை, உதடா அவளைன்னு பாட்டு பாடினீங்க. அதாவது சராசரி மேல் சைக்காலஜியை வந்து எப்படி பாக்குறீங்க? பொம்பளை உனக்கு அழகா இருக்காளா, அவளை உனக்கு பிசாசு மாதிரி படுத்துறாளா, சைக்காலஜிக்கலா பொம்பளை தாண்டா உனக்கு பிரச்சனை, இவளால தாண்டா நம்மளால படிக்க முடியல, முன்னேற முடியலன்னு பெண்ணை, ஆப்போசிட் செக்ஸை வந்து ஒரு ஆம்பளையோட நுகர்பொருளாவே பாவிக்கிற ஒரு கேவலமான கல்ச்சரை உங்களுடைய படங்கள் தான் கொண்டு வந்தது. அப்புறம் அந்த 3ங்கிற படத்துல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இதுல எங்க சமத்துவம் இருக்கு, அன்பு இருக்கு, உண்மையான காதல், இதுல பத்திலாம் எங்க நீங்க பேசியிருக்கீங்க? புரியலையே. உங்க படம் மாதிரியே கேட்கணும்னா ஒய் தீஸ் கொலைவெறி பாய்ஸ், நீங்களே ரவுடி பாய்ஸ், ரவுடி பேபிஸ் தானே சொல்றீங்க ரசிகர்களை பார்த்து ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்க சமத்துவத்துவம், அன்பு, சமூக நீதி, காதல், அடுத்தவரை நேசிக்கிறதுலாம் எங்க உங்க படங்களை வந்திருக்கு? அதனால எதையாவது ஒரு சொல்லி அந்த நேரத்துல இளைஞர்கள் மூளையை கழுவி அவனை சிந்திக்க விடாம செஞ்சு தப்பான விஷயத்த வச்சு கைத்தட்டு வாங்கி படத்தை ஓட வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடணும். சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு காலத்துல சோத்துக்கே கஷ்டப்பட்டேன், என் பிறந்த நாளே எனக்கு தெரியாது எங்க அப்பாட்ட, அன்னைக்குதான் புது ட்ரெஸ்ஸே என்னுடைய 10 வயசுல தான் போட்டேன். இதை யார்கிட்ட பேசுவாங்கன்னா ஏழைகள்கிட்ட பேசி இவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. இவங்க கோடீஸ்வரன் ஆனதுக்கு பிறகு இவங்க ஏழையா இருந்தேங்கிறது அந்த கோடீஸ்வரர்கள் ஏழைகள்கிட்ட பேசி திருப்பி ஏழைகள்கிட்ட காசை வாங்கி சினிமா டிக்கெட் வாங்கி இவங்க அரசியலுக்கு போய் கோடீஸ்வரர் ஆவாங்க. இதுவும் ஒரு பணக்காரர்களுக்கான வார்த்தை ஜாலம் தான். நான் ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தேன், ஒரு காலத்தில் டீ வித்துக்கிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் நான் ஏழை. இது எல்லாமே பணக்காரர்கள், அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திக்கிற ஒரு ட்ரெண்டு. அவங்க கிட்ட இவன் ஏழைகள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, நான் கஷ்டப்படுறவன், நான் ரொம்ப பாவம்னு. யார் அவன் பாவம்? ரிக்ஷா அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்க ரசிகரா இருப்பான். அவன்கிட்ட போய் நானே பாவம்னு இவன் அழுவான் அந்த ரிக்ஷா விட்டு, ஐயோ பாவம் கோடீஸ்வரர் தனுஷ் பாவம் அப்படி. அதனால இந்த கொடுமைகள்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதனால தனுஷ் அரசியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்க்கு ஒரு செக்கு வைக்க தாங்க டெல்லி வேலை பார்க்குது. விஜய்க்கு வந்து ஒரு செக்கு வைக்க தான் வேலை பார்க்குது. ஆட்களை இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து பால்கனிலேருந்து அப்படி டாட்டா காமிக்கிறாரா தனுஷ். அதாவது ரஜினிகாந்த் மாதிரியே பேசின கொஞ்சம் ஸ்டைல் வருவார், குட்டி ஸ்டோரி சொல்றதுன்னு. கடைசி ஒரு 6-7 வருஷம் பார்த்து ரஜினிகாந்துடைய போயஸ் தோட்டிலே வீடு வாங்குறது, ரஜினிகாந்த் மாதிரியே நிற்கிறது, ரஜினிகாந்த் மாதிரியே ஸ்டைல் பண்றது, ரஜினிகாந்த் மாதிரியே அப்படி பாஸ் விட்டு பேசுறது, இது எல்லாமே ரஜினி ஸ்டைல். சினிமாவோ அரசியலோ ஜெயிக்கணும்னு நினைக்கிற அம்மூட்டு பேரும் ரஜினியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. விஜயும் அப்படிதான், ரஜினியை ஃபாலோ பண்ணி ரஜினி மாதிரியே பஞ்சு டைலாக் பேசி ரஜினி மாதிரி இப்படி காமிச்சா இவர் இப்படி காமிக்கிறது, பாபா மாதிரி இந்த பகவதியும் ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறான்னு சொல்றது, என் தலைவன் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது, இப்படியே ரஜினியை பேரை சொல்லி கைத்தட்டு வாங்கியே விஜய் சிஎம் ஆனாரு. இவரும் அதே மாதிரி இப்போ ரஜினி பேரை சொல்ல மாட்டாங்க, ரஜினி ஸ்டைலை பயன்படுத்தி இந்த லெவலுக்கு வந்துட்டாரு தனுஷ். ரஜினி பேரை சொல்லி ரஜினி மாதிரியே குட்டி கதையை சொல்லி அந்த ஸ்டைலுக்கு வந்துட்டாரு. அவரை மாதிரியே ஆன்மீகம், அந்த இது அதிர்ஷ்ட மாலைன்னு சொல்லக்கூடிய கருங்காலி மாலையை போட்டுக்கிறது, அன்பே சிவங்கிறது, ஓம் நமச்சிவாயங்கிறது. படத்துல ஆபாசமா நடிக்கும் போது ஓம் நமச்சிவாயம் தெரியாது, அன்பே சிவம்லாம் தெரியாது. இரட்டையர்த்த வசனம் பேசும்போது அருவாள் எடுத்து வெட்டும் போதெல்லாம் அன்பே சிவம் தெரியாது. நீங்க உண்மையில கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை அவமானப்படுத்துறீங்க, சிவ பக்தர்களை அவமானப்படுத்துறீங்க.
இவ்வளோ யாராவது நல்ல சிவபக்தர்களை கேட்கணும். படம் முழுக்க வன்முறையை பேசிட்டு நீ நமச்சிவாய சைவம் என்னமோ போங்க, என்ன சொன்னாலும் நாட்டை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அமித்ஷாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் இறங்கிச்சு, அதான் தனுஷ் ப்ராஜெக்ட். சில பேர் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஜாதி சங்கம் பின்னாடி இருக்கு, அப்படிலாம் நான் குறுக்கி பார்க்கல. டெல்லியோட ப்ராஜெக்ட் தான். விஜய் பாப்புலர் ஆனால் அப்படியே தனுஷை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு அடுத்த 2031 தனுஷை கொண்டு வந்துருவாங்க. இல்லை தனுஷ் அதுக்குள்ளேயும் நேம் ஃபேட் அவுட் ஆகிட்டாருன்னா பிரதீப் ரங்கநாதனை கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் பலருக்கு சிரிப்பாக இருக்கும், நடக்குமான்னு இருக்கும். இனிமேல் தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடக்கும். தமிழ்நாட்டோட பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டாங்க. சமூக நீதி இடஒதுக்கீடுங்கிறதுலாம் சும்மா பஞ்சு டைலாக்கு 4-5 ஃபைட்டு இப்படி 4-5 ஸ்டைல் பண்ணால் போதும், தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்க, சிஎம் ஆக்கிடலாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே பேட்டர்னில் வர நடிகர்கள் ரெடியாக இருக்காங்க. டெல்லியும் அவங்கள உருவாக்க ரெடியாக இருக்குது. டெல்லிக்கு என்னங்க, உருவாக்கி அனுப்புறது தானே. தமிழ்நாட்டுடைய பேட்டர்னை அழிக்கணும், பெரியார் சமூக நீதி திராவிடத்தை அழிக்கணும். அதுக்கு நடிகர்களை வச்சாதான் முடியும். இங்கே மதத்தை பேசி சாதியை பேசி பள்ளிவாசல் இடிப்போம்னு சொல்லி ஜெயிக்க முடியாது. ஸோ தனுஷுகள் இறக்கப்படுவார்கள், பிரதீப் ரங்கநாதன்கள் இறக்கப்படுவார்கள், நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இது முழுக்க டெல்லி ப்ராஜெக்ட் தான். இப்போதைக்கு டைரெக்டாக இது யாருக்கு செக்குன்னா விஜய்க்கு தான். தனுஷோடைய இந்த அரசியல் பிரவேசம் மாதிரி பேசு. விஜய்க்கு நேரம் நியூஸ் போயிருக்கும், ரிப்போர்ட் போயிருக்கும். தலைவா வேற மாதிரி ப்ரிப்போர்ட் பண்ணுறாரு, உங்கள் வார்த்தையை அஜித்தை பாராட்டுறாரு, விஜயை பாராட்டலை, ரஜினி பேரை சொல்லலை. அப்போ பாருங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்னு. நம்ம மக்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறாங்க, புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இன்னைக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனை, சமூக நீதி, இடஒதுக்கீடு, டெல்லி ஆதிக்கம், இது குறித்து தனுஷ் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? உங்களுக்கு தேசிய விருது கொடுக்குறாங்க, நீங்கள் என்னைக்காவது டெல்லியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து பேசியிருக்கீங்களா? பேச மாட்டீங்க. மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. மீனவர் பிரச்சனை, ஆணவ கொலைகளை பற்றி எதுவுமே கிடையாது. ஆனால் திடீர்னு 40 வயசுக்கு மேலே கட்சியை அனுப்பிங்க, அரசியலில் அனுப்பிங்க, தேர்தலில் இறங்குவீங்க. தனுஷோட கொள்கை என்னன்னு இப்பயே நான் சொல்கிறேன், ஊழல் ஒழிப்பு. இதுதான் சினிமாக்காரங்களுக்குலாம் ஈஸியான வார்த்தை. ஊழலை ஒழிக்க போகிறேன், இத்தனை வருஷம் ஆட்சியில் ஊழல் இல்லை, ஊழல் ஒழிக்க விஜய் ஆட்சியிலையும் ஊழல் இருக்குது, நான் அதையும் ஒழிக்க போகிறேன் அப்படின்ட்டு இவர் இறங்குவார் பாருங்க. விஷாலும் அதே பிளானில் தான் இருந்தார். இடையில என்னென்ன போயிட்டாங்க, லாரன்ஸு, அண்ணாமலை, அடுத்து தனுஷ். ஸோ பிஜேபி இறக்கிருக்கக்கூடிய அடுத்த அவதாரம் தான் தனுஷ். நல்லா கவனிச்சு பாருங்கள். இவங்க எந்த கோர் அரசியலும் பேச மாட்டாங்க. மக்களுக்கான அரசியல், மாநில அரசியல், மொழி அரசியல் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் பொதுவாக அன்பா இருங்க, சமத்துவம் அன்பா இருங்க, கட்டிப்பிடிங்க, அரவணைங்க, ஓம் நமச்சிவாயா அப்படி, அப்புறம் உடம்ப பார்த்துக்கோங்க, தியானம் இருங்க. இப்படி நம்பிக்கை, முன்னேற்றம், இந்த சரவணா ஸ்டோர் எழுதிப்பாங்க, நம்பிக்கை, நாணயம், முன்னேற்றம், இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ தனுஷ் வந்திருக்காரு, விஜய்க்கு அலர்ட்டு, அஜித்தை பாராட்டியிருக்காரு. அடுத்து அமித்ஷாவுடைய பிளான் என்ன, அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளும் பார்க்க தானே போகிறோம். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.